நம்ம ஸ்கந்தாலய ஆசிரமத்தோட ஒரு சீக்ரெட் சொல்றேன் எல்லாருக்கும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இங்க மொத்தம் 5 பிரதான தெய்வங்கள் வச்சிருக்கோம். யோக விநாயகரை நம்ம வணங்கும் பொழுது, நான் ஒரு ஆலயத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம முதல் கடவுளா இருக்கக்கூடிய விநாயகரை வணங்கிட்டு பாம்பன் சுவாமி மண்டபத்துக்குள்ள போய் உட்காந்தோன்னு வைங்களேன், நாங்க பெருசா இங்க தீவார்த்தனை பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா, வயசுல அதாவது வீட்டுல இருக்கக்கூடிய முதியோர்கள் கிட்ட நம்ம பேசும்பொழுது நமக்கான அனுபவமும் பாடமும் நிறைய கத்துக்கும். அவங்க நம்மளுக்கு நிறைய அட்வைஸ் கொடுக்கும். நீங்க அப்படி இங்க உட்காந்து பாம்பன் சுவாமி கிட்ட உங்களோட மன குமுறல்களை கொட்டினீங்கன்னு வைங்களேன், பாம்பன் சுவாமியை பார்த்துட்டு வெளியே வரும்போது ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க. அதை பார்த்துட்டு முருகப்பெருமான் பக்கத்திலே போயிட்டு பாப்பீங்க. 6 முகம் கொண்டு உனக்கு எல்லா வகையிலயும் நான் நிக்கிறேன் எப்படி சொல்லுவாரு. அது கூட 5 முகம் தோன்றி 6 முகம் தோன்றும் வஞ்சம் வரையில் அஞ்சேல் என வேல் தோன்றும், நான் வந்து நிக்கிறேன்ற மாதிரி தைரியத்துக்காகவே இருக்கக்கூடிய கலியுக தெய்வம் தான் வாராகி எண்ணெய். அவங்கள போய் 3ஆவதா பாப்பீங்க. உனக்கு எல்லா வகையிலும் சக்தி நான் கொடுக்குறேன்னு அம்பாள் சக்தி கொடுத்தாங்கன்னு வைங்களேன், வெளியே வந்த உடனே அசிதாங்க பைரவர் இருப்பார். அசிதாங்க பைரவர் நீ எங்கெல்லாம் போறியோ நான் உன் கூடயே தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு திரும்பி பாத்தீங்கன்னா நவசக்திகளும் 9 தேவிகளும் இருப்பாங்க. 8 திக்குல இருந்து பாதாளத்துல இருந்து வந்தாலும் உன்னை நான் பாத்துக்கிறேன் கவலைப்படாதன்னு சொல்ற மாதிரி தான் நம்முடைய குருநாதர் இவ்வளவு சூட்சமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த 5 பேரும் நம்ம பஞ்சபூதமாகவும் எடுத்துக்கலாம். வாழ்க்கைக்கு தேவையான எல்லா சூழ்நிலை, பணம் இருக்கு, பொருள் இருக்கு, செல்வம் இருக்கு, எது இருந்தாலும் மன நிம்மதி வேணும் அப்படின்றவங்களுக்கு நம்மளுடைய பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் கிட்ட உட்காந்து வேண்டி பாருங்க, பேசி பாருங்க. உங்களுக்கு மன அமைதியும் மன நிம்மதியும் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் ஆனது போதா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும்.